கோவை அவினாசிலிங்கம் மகளிர் நிகர்நிலை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை அவினாசிலிங்கம் மகளிர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கடந்த 1957ஆம் ஆண்டு தொடங்கி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் பொது நிதி பெறும் பல்கலைக்கழக அறக்கட்டளை மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என 2010இல் பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை பல்கலைக்கழக அறக்கட்டளை இதுவரை ஏற்கவில்லை. இதன் காரணமாக மத்திய அரசின் பொது நிதி நிரந்தரமாக நிறுத்தப்படும் நிலை ஏற்படுவதால் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுயநிதி நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாகும் பட்சத்தில் பேராசிரியர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் ரத்து செய்யப்படும் நிலை உருவாகலாம் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும் என்பதால் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக மாணவிகள் கடந்த 4 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுடைய நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு காலம் வளர்த்தி இருக்கிறோம், அதனால நாங்க இதை எப்படி விட்டு கொடுக்க முடியும், எங்களுக்கு எம்ஹெச்ஆர்டியே தான் வேணும், நாங்களே தான் இருப்போம், எம்ஹெச்ஆர்டிக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நிக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகும், அதன் விளைவு அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்போ தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க இப்ப 100% பொது நிதியை எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அந்த நிதியை நிறுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனா எங்களுடைய நிர்வாகம் என்ன சொல்லுது, நாங்க இதையும் வச்சுக்குவோம், நாங்க ஃபண்டும் வாங்குவோம், இது எங்களுடைய இதை நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம் இதை அப்படின்னு சொல்றாங்க. இதனிடையே மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டத்தை கைவிட மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மறுத்துவிட்டனர். Thank you.